வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, அதுவும் மொபைல் பே வழியாக பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கேஷ்பேக் அப்படிமாரி மொபைல் பே தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாள் வேலிட்டி, எவ்வளோ அனுப்பணும், எப்படி 100% கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ நமக்கு கேஷ்பேக் வரும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக மொபைல் பே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ரியால் கேஷ்பேக் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன புதுசாக 15 ரியால் கேஷ்பேக்கு, அது என்ன, அதோட டீட்டெயில் என்ன, அது எத்தனை நாளோட வேலிட்டி இருக்கும், எவ்வளோ மினிமம் அனுப்பணும் அப்படி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம பல விதமாக நம்ம இந்தியாவுக்கு காசு அனுப்புவோம். பராக் அப்ளிகேஷன், 360 அப்ளிகேஷன், D360 அப்ளிகேஷன், இதேமாரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது வழியாக நம்ம காசு அனுப்புவோம். இப்போ புதுசாக வந்திருக்கு IEZ, அலின்மா பேங்கோடது. ஸோ இது வழியாக நம்ம நிறைய கேஷ் அனுப்புவோம். நீங்கள் ஆல்ரெடி மொபைல் பே வழியாக காசு அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கேஷ்பேக் ஆன் யுவர் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 24 செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரையும், அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் நீங்கள் மொபைல் பேலேருந்து காசு அனுப்புகிறீங்க, அதுவும் 1500 ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறீங்க, 1500 ரியாலுக்கு மேலே அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃபீஸு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கேஷ்பேக். அதாவது 12 ரியால் 63 பைசா உங்களுக்கு கேஷ்பேக் ரிட்டனாக வந்துடும். அதாவது எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ, ஃபீஸ் வந்து 11 ரியாலு, அதில் வேட்டு வந்து ஒரு 1.65 சம்திங் 65 அளவோ அப்படியே மொத்தம் சேர்த்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடும். அதாவது உங்களுக்கு அனுப்புகிற ஃபீஸ் கிடையாது, அனுப்புகிற ஃப்ரீ அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ 1500 நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒரு 12 ரியால் 63 பைசாவோடு நீங்கள் அனுப்புவீங்க. ஆனால் திரும்ப அது அந்த ஃபீஸ் போடணுச்சுல 12 ரியால் 64 ரியால், அது வந்து உங்களுக்கு ரிட்டன் பேக் வந்துடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறீங்க அப்படின்னா அதோட பாதி 6 ரூபா சில்லற அது ரிட்டன் வந்துடும், 6 ரியால் சில்லற அது ரிட்டன் வந்துடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மொபைல் பே யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க, ஏன்னா பராக் அப்ளிகேஷன்லையும் ஃப்ரீ ட்ரான்ஸ்லேஷன் தான், இப்போ மொபைல் பேலையும் ஃப்ரீ வந்துட்டுங்கிறதால உங்களுக்கு காசு வேறு ரிட்டன் வந்துடும். இதே பராக் அப்ளிகேஷன் வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீல் பண்ணால் 1 ரியால் 2 ரியால் தான் கிடைக்கும் அந்த வீல் சுற்றினோம்னா. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது, இது ரொம்ப அட்வான்டேஜ் தான். அடுத்து புது கஸ்டமருக்கு 15 ரியால் கேஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புது கஸ்டமராக இருக்கீங்க, மொபைல் இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன், இப்போ தான் நான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபரே அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 நவம்பர் வரையும் உங்களுக்கு டேட் இருக்குது. அது ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அடுத்த வருஷம் 2 மாதம் டைம் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புகிறீங்க, சவுதிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ரியால் கேஷ்பேக் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கோடு யூஸ் பண்ணணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன கோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பே அப்படிமாரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இந்த கோடு மொபைல் பே அப்படிமாரி இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ரியால் கேஷ்பேக் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மொபைல் பேயில் நீங்கள் காசு அனுப்பினா 100% ஃபீஸ் என்னவோ ஃபீஸ் கிடையாது, இந்த ஃபீஸை திரும்ப ரிட்டன் வந்துடும், 12 ரியால் சில்லற ரிட்டன் வந்துடும். இல்லை புது கஸ்டமராக இருக்கீங்க மொபைல் பே அப்படின்னா உங்களுக்கு 15 ரியால் கேஷ்பேக் திரும்ப வந்துடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இந்த மாதிரி சம்பளம் வாங்கி நீங்கள் அனுப்ப போகிறீங்க, இந்தியாவுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா மொபைல் பே யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் நல்ல ரேட்டும் போகும், மொபைல் பேயில் நல்ல ரேட்டும் போகும். ஸோ முடிஞ்ச மொபைல் பே வச்சு யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் செக் பண்ணிங்க பரக்கில், D360ல், மொபைல் பேயில் எது உங்களுக்கு காசு அதிகமாக போதோ, எது நமக்கு லாபமோ அது வழியாக நீங்கள் அனுப்புங்க. நம்ம மொபைல் பேயில் இந்த அப்டேட் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. இதே ஒரு சவுதி அரேபியா அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுதி அரேபியாவை பொறுத்தவரை நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.